வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில யார் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, திரைக்கு முன்னாடி நிறைய கலைஞர்களை பார்த்துருக்கோம். பட் திரைக்கு பின்னாடியும் நிறைய கலைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் திரைக்கு பின்னாடி ஒர்க் பண்ண ஒரு கலைஞர் நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாரு. எஸ், குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு ஃபில்மை வந்து சூப்பர் டூப்பராக இப்போ வந்து கொடுத்துருக்கிற ஒரு கொரியோகிராஃபர் எஸ் அசார் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர். உங்களை சந்திச்சது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் வந்து கொடுத்துருக்கீங்க. அதுவும் உங்களுடைய நடனத்துல நிறைய பாடல்கள் வந்து வெளியாகி இப்போ வந்து சோஷியல் மீடியாவே வந்து கலக்கிட்டு இருக்கு. என்னதான் வந்து ரெஃபரன்ஸுக்கு நம்ம வந்து சாங்ஸ் எடுத்திருந்தாலும் பெர்மிஷனோட வந்து இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ரசிகர்களுக்கு விருந்தா வந்து கொடுத்துருக்காரு. ஒரு ஃபேன் டெடிகேஷனா அந்த குட் பேட் அக்லியை நம்ம வந்து பார்க்குறோம். அசார் வந்து எப்படி இந்த குட் பேட் அக்லிக்குள்ள உள்ள வந்தீங்க? ஆக்சுவலி ஆதிக் இஸ் மை ஃப்ரெண்ட். ஆதிக்கோட நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது நான் வந்து அவரோட காலேஜ் கொலீகோட ஃப்ரெண்டு. ஸோ அப்படி பழக்கம். ஸோ நாங்கள் எப்படியாப்பட்டவங்கன்னா, நான் ஆதிக் ஹரிஷ் வந்து இந்த ரோஹிணி தேட்டர் இருக்கு இல்லையா, ஓகே, ரோஹிணி தேட்டர் அந்த டைமில் வந்து இப்போ நெக்ஸ்ட் படம் சாரோட படம் வருது அப்படின்னா அந்த டிக்கெட் கவுண்டருக்கு மேலே ஒரு ஸ்லாப் இருக்கும். ஓகே, அதில் வந்து பேனர் சேர்த்துவாங்க. அங்கே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டவங்கலாம் நின்றுருப்போம். அந்த கூட்டத்தில் நாங்கள் 3 பேரும் நின்று பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் நாங்கள். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி அங்கேருந்து இப்போ ஆதிக்கு வந்து சாரோட ஆப்பர்ச்சுனிட்டி, டைரக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பயங்கர ஹாப்பி. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா சாருக்கு பின்னாடி நான் நிறைய சாங் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சாரை வச்சு கொரியோகிராஃபி பண்ணும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு blessings. So கண்டிப்பா because of ஆதிக். கண்டிப்பா. இப்போ 2025 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் 2025லேயே நீங்க நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டிராகன் அப்படிங்கிற ஒன்று கொடுத்து இப்போ வந்து ரெட் டிராகன் வந்து வளம் வந்துட்டு இருக்கு. அந்த பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் இந்த பிளாக் பஸ்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? இந்த லெவலுக்கு வரதுக்கு ஆயிடுச்சுங்க ஒரு 10 years 5 years. ஓகே, ஒரு பெரிய உழைப்புக்கு அப்புறம் தான் இந்த உழைப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உட்காந்து பேசுறீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு டிராவல், பெரிய டிராவல். கண்டிப்பா. அதாவது அசார் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோஸ்ல இருந்து வந்து நிறைய பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது கேள்விப்பட்டேன். நீங்க பண்ணல, அதான் டான்ஸரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அசிஸ்டண்டா தினேஷ் மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் ராஜு மாஸ்டர் கிட்ட டான்ஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருந்து அப்படியே டிராவல். ரியாலிட்டி நான் பண்ணல. ஓகே, குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி கொரியோகிராஃபர் யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இன்னொரு பில்லர் கல்யாண் மாஸ்டர், இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் எடுத்தீங்களா? ஏன்னா எடுத்துருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு கல்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டீங்களா? கல்ட் சாங்ஸ் இப்போ கல்யாண் மாஸ்டர் பெரிய லெஜெண்ட். அவங்க கூட நம்மளோட பேர் வரும்போது அது கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வந்து அஜித் சருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவர் நம்மளை பிலீவ் பண்ணது அந்த ஆதிக், அவரோட பிலீஃப் தான் அந்த பேரோட அது நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ப்ளஸ் சாங்ஸ் பற்றி, கல்ட் சாங்ஸ் பற்றினா அது ஆல்ரெடி ஒரு லெஜெண்ட்ஸ் போட்ட சாங்ஸ் இளையராஜா சார் பண்ணாங்க. இன்னொன்று வந்து வித்யாசாகர் சார் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ராஜா சார் பண்ண சாங்கு ஆல்ரெடி ஒரு பெரிய லெஜெண்ட் கொரியோகிராஃபர் ஜான் பாபு மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ரெஃபரன்ஸை விட பொறுப்பு இருந்தது. எக்காரணத்துக்கும் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருந்தது. ஏன்னா கல்ட் இஸ் ஆல்வேஸ் அ கல்ட். பெரிய அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம ஒர்க் பண்ணதே வந்து இப்போது நீங்கள் வந்து இது பயங்கரமாக இருக்குது, ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்கன்ற போது ஐ திங்க் ஐம் ஃபுல்ஃபில்ட். அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணல, அது கரெக்டாக அதுக்கான ஃபில் அண்ட் பிளேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது பயங்கர ஹாப்பி தான். ஆமாம். ஓகே. என்னதான் வந்து உங்ககிட்ட வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ஃப்ரெண்டாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த படங்கள் வந்து கிடைச்சிருந்தாலும், உங்களுடைய ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி அஜித் சார் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஒரு சாங் வந்து எப்படி உருவாக்குது? ஏன்னா உங்ககிட்ட வந்து எப்படி வந்து அந்த சீனை சொல்லுவாங்களா, இல்லை இப்படி தான் வேணும் அப்படிங்கிற நரேஷன் எப்படி போகும்? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒத்தரூபா சாங் எடுத்துக்கோங்க. ஒத்தரூபா சாங் பண்ணும்போது ஹீரோட சாங் இல்லை, வில்லனோட சாங். அதுவே புதுசு. கண்டிப்பா. ஓகேங்களா. அர்ஜுன் தாஸ் அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்காக, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜுன் தாஸ் சாரை நம்ம ரொம்ப ஸ்டோனா ஒரு மாதிரி ரொம்ப ரக்கடா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் பார்த்துருக்கோம். இதுல டோட்டலா வந்து அர்ஜுன் தாஸ் சார் வேற ஜோன்ல இருப்பாரு. த காஸ்டியூம், த வே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி டான்ஸ். இதுக்கு முன்னாடி அவர் ஆடினதே கிடையாது. இதுக்கப்புறம் தான்
அவங்க இந்த இந்த பாட்டில் தான் ஆடி இருக்காங்க. ஸோ அதுவே பயங்கர சேலஞ்சு. ஓகேங்களா? ஸோ சீக்வென்ஸ் வந்து முன்னாடி சொல்லும் போது ஆதிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி எல்லா டைரக்டர்ஸுமே, பட் ஆதிக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக். ஓகே. he will narrate the characterization. ஏன்னா அவர் படத்துல அவர் எப்பயுமே ஒரு படம் எழுதுறதுன்னா the world மார்க் ஆண்டனி வேர்ல்ட், the welcome to the world of மார்க் ஆண்டனி, welcome to the world of good bad ugly. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ள ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அந்த கேரக்டரைசேஷன் பர்ஃபெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த கேரக்டரைசேஷனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் கூட ஒரு ரெட்ரோ சாங் ஒரு பேஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் எல்லாமே அவருக்கான வேலை எல்லாமே சொல்லிட்டு அங்கேருந்து டேப் பண்ணி he will take. ஸோ அப்போ கொரியோகிராஃபி பண்ணும்போது ரொம்ப இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்டெப்ஸ். ஏன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடுறோம். எவ்ரி ஒன் இப்போ ஹாப்பினாலுமே டான்ஸ் ஆடுறோம், சேடுனாலுமே டான்ஸ் ஆடுறோம், சும்மா இருந்தாலுமே டான்ஸ் ஆடுறோம். ஸோ ரீல்ஸ் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது வந்து ஈஸியாக குழந்தைங்களும் பண்ணணும். ஸோ ஒரு வில்லனோட எலிவேஷன்ற போது அது ஒரு ஹாப்பி, அது ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக போகும்போது we have taken the move அந்த மாதிரி பண்ணதுனால அர்ஜுன் சாருக்கு வந்து அந்த சாங் பண்ணும்போது வந்து அவருக்கு வந்து 105 டிகிரி ஃபீவர். ஆமாம் ஆமாம், அந்த சாங் பண்ணும்போது அது ஆக்சுவலி அவர் பெருசாக எங்ககிட்ட காட்டிக்கவே இல்லை ஷார்ட் வைக்கிற வரைக்கும். ஷார்ட் வைக்கும் போது இப்போது என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் ஆனோம் ஹலோ ஹாய்ன்னு சொல்லும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணோம் இல்லையா, சரி சார் ஓகே சார் ஃபைன் சார் ஆல் ஃபைன் டன் கோ ஃபார் த ஷார்ட் சார், செம்மையாக சார் பண்ணிடலான்னு சொல்லி கை தொண்டு கையில் செம்ம செம்மையாக சுடிட்டு என்னங்க சார் என்ன சார் கோ ஃபார் டேக் மாஸ்டர் சார். இல்லை சார் வெயிட் பண்ணுங்க சார், ஏன்னா ஹி வாஸ் ட்ராவலிங் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து துபாயில் வந்து அவரோட ஹேரோட சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு அதுதான் எடுத்தோம். ஒத்தரூபா தான் பிளான் பண்ணோம். ஸோ அவரோட ஹேரோட விஷன், இந்த கலர்ஸ், அந்த ஜோன், அங்கேருந்து வி கேம் ஃபார் ஸ்பெயின்லேருந்து அங்கே ரிஹர்சல்ஸ் ஃபார் ஒத்தரூபா. ஓகேங்களா? அந்த ஒத்தரூபா முடிச்சு நேராக ஷிப்பில் ட்ராவல். ஸோ நடு ஷிப்பில் ஸோ பயங்கரமாக சிக்கு. ஓகேங்களா? டைம், வாட்டர், வெதர் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ்டு. ஸோ அந்த சாங் எடுக்கும் போது அது ஒரு பயங்கரம் அப்படி இருக்காரு. இப்போ நான் வந்து இல்லை நான் பேசிடுறேங்க, வெயிட் பண்ண கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணலான்னு, இல்லை மாஸ்டர் வில் கோ அப்படின்ட்டு ஒரு 2 ஷாட் எடுத்துட்டேன். 3வது ஷாட் வந்து நான் போய் சொல்லி கொடுத்துட்டு வரும்போது அவர் நான் சொல்கிறேன் இல்லை சார் நான் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இப்போ இல்லை மாஸ்டர் பண்ணலான்னு. ஆதிக் வந்துட்டு என்ன பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு, இல்லைப்பா அவருக்கு உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு. என்னால் முடியல ப்ரோ, ஏன்னா வெயில் பயங்கர உச்சி வெயில். நாங்கள் வந்து ஷிப்புக்கு மேலே உள்ளே பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து ஹெலிபேடில் பண்ணிகிட்டு இருக்கோம். உச்சி வெயில், உப்பு காற்று, அந்த உப்பு காற்று ரொம்ப சில்லுன்னு வேறு இருக்கும். ஓகே, லெஃப்ட் ரைட்டில் அடிக்கும். ஸோ என்ன ப்ரோன்னு கைதான் அவர் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டார் ஆதிக். ஏன் சைக்கோ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னுப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, இஸ் டெல்லிங் இஸ் ரெடி, சாருக்கு தெரிஞ்சுதான் வெளுத்துருவாரு, நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அதுக்கு வில் கோன்னு சாருக்கு தெரிஞ்சிடும் இல்லையா சாருக்கு. அப்போ அவருக்கு ஷூட்டிங் வந்து அவருக்கு அன்னைக்கு பிரேக்ல இருந்தாங்க. ஸோ டக்குன்னு சார் வந்துட்டு சொன்னாங்க நோ லெட் ஹிம் டேக் ரெஸ்ட். அன்னைக்கு அவருக்கு ஷூட்டிங்கே இல்லை சாருக்கு இல்லையா. ஸோ அவர் சொன்னார் டைம் ப்ரொடக்ஷன் வேஸ்டாக போகக்கூடாதுன்றதுனால எனக்கு வேறு ஏதாவது இருந்தால் எடுங்க, ஐம் ரெடி, நான் ரெடியாக வந்துடுறேன்னு. இல்லை சார் அப்புறம் அர்ஜுன் சார் சொன்னாங்க இல்லை சார் நான் மாத்திரை போட்டுக்கிறேன், ஐ டேக் சம் நான் ரெஸ்ட் லைட்டாக எடுத்துக்கிறேன், ஐ கம் பேக் அப்படின்னு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அந்த கேப்பில் நாங்கள் டான்சர்ஸோட அந்த ரகு, அந்த ரோடிஸ் ரகு மொட்டை அவருதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 1/2 hour கழிச்சு ரெடியா மாஸ்டர் அந்த வாய்ஸ் மைக்கில் வரும்போது இந்த கை அவர் வந்துட்டாருதா, ரார் இஸ் பேக் அப்படின்னு வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. சூப்பர். அந்த சாங் நல்லா தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ் வாங்கின ஒரு சாங் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஷூட் வந்து நீங்கள் பண்ணும்போதே அது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணின மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எவ்வளோ நேரம் அந்த ஷூட் போச்சு, அந்த ஷிப்பில் நடந்த ஷூட் மட்டும், அந்த டான்ஸ்? ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ஷூட் பண்ணுறோம், தரையில் வச்சு பண்ணுறோம், ஓகேங்களா? வி ஹேவ் அ குட் பேலன்ஸ், ரைட்? அந்த ஷிப்பு போயிட்டே இருக்கும். ஓகே, கீழே அலை அடிச்சுட்டு இருக்கும், ஷிப்பு இப்படி இருக்கும், ஓகேவா? போயிட்டே இருக்கும், ஃபைன். ப்ளஸ் சொன்னா வெயில், டான்சர்ஸ் யோசிச்சுங்க, அவங்க வந்து அவங்க பீச் சூட்டில் இருப்பாங்க கண்டிப்பா, ஓகேங்களா? இப்போ சாருக்கு உடம்பு சரியில்லை, கிட்டத்தட்ட வி டேக் ஒரு 1 day ஃபுல்லாகவே எடுத்தோம். ஸோ அது கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி சார் வந்து பயங்கரமாக பண்ணாங்க. ப்ளஸ் அந்த சாங்கோட வைப் இருக்குல்ல, இப்போ நம்ம கேட்டிருக்கோம் ஒத்தரூபா, நம்ம கேட்டிருக்கோம், நீங்கள் கேட்டிருக்கோம், ஃபாரின் டான்சர்ஸ் கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கணும், ஷாக் ஆகிட்டாங்க, என்ன பாட்டு இது, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த பாட்டு எனக்கு கிடைக்குமாலாம் கேட்டாங்க. அப்புறம் கோட் ஆக்டர் ஹரிஷ் தான் சொன்னார், இந்த பாட்டு வந்து இந்த படத்தோடது, இது ஒரு கல்ட் சாங், நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வென் வி பேக்கப் பண்ணி போகிறோம்ல, வண்டியில் போகும்போது அந்த சாங்கை போட்டு
வைப் பண்ணிட்டு இருக்காங்க. பண்றீங்க. This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். ஃபாரின் டான்ஸ். ஸோ தட்ஸ் ராஜா சார். அவரோட எலிவேஷன் எங்கேருந்து இப்போ வரைக்கும். ஸோ தட்ஸ் த திங். அதுதான் இப்போ அதாவது ஒரு ஃபேன் அசாரா இருந்தீங்க, அதுக்கப்புறம் அவருடைய பேக் சைடு வந்து நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, இப்போ அவரை வந்து நீங்க வந்து கொரியோகிராஃப் பண்றீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு வந்து அது வந்து பயங்கர பிளெஸ்டு. அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களோட ப்ரேயர்ஸ், அப்புறம் ஆதிக் என்னோட ஃப்ரெண்டோட அவரோட ட்ரீம். கண்டிப்பா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஷார்ட் வச்சுட்டு ஆக்ஷன் 5 6 7 8 கட் அப்படின்னு சூப்பர் சார் அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னா அந்த வானத்தை போல மாதிரி 2 பேரும் என்னை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் ஆதிக்கும் ஹரிஷும். ஓகே, சூப்பர்ரா அப்படின்னு. ஸோ அந்த ஜோன் வந்து என்ன எதை சொன்னேன், அழகு ஆதிக்கு வந்து சூப்பர்ரா. அது சாரும் தான். சாருமே ஓகே ஒன்றும் இல்லை, சார் வச்சு ஷூட் பண்ணுறோம். சார் வந்து என்னை வந்து நான் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன், சார் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் டு கால் மை நேம், ஓகேங்களா, வித் ஜி, அசார் ஜி. ஜிங்கிறது வந்து சார் ரெஸ்பெக்ட். ஸோ மாஸ்டர் ஆகிருக்கோம். சாரை போய் ஹலோ சார்னோடனே ஹலோ மாஸ்டர். என்னை வந்து இப்போ வரைக்கும் பேர் நானே சொல்கிறேன், சார் கேன் யூ என் பேர் சொல்லி கூப்பிடலாம்ல சார்? இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, நான் உங்களை மாஸ்டர் தான் கூப்பிடுவேன். அண்ட் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ ஒன் மோர். நீங்கள் அந்த ஹெசிடேட்டே ஆகாதீங்க. உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகலை, கரெக்டாக இல்லைன்னா யூ ஆஸ்க் மீ ஒன் மோர், டோன்ட் கெட் காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி அது உடச்சி விட்டாரு. அது அவ்வளோதான். ஸோ சாரை வச்சு சார் வந்து அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் தான். ரெட் ட்ராகன்ற ஒரு கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் தான் அந்த டான்ஸ், ஓகேங்களா, அந்த ரணகலம்ன்ற ஒரு டான்ஸ். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு நைட் எடுத்தோம் அந்த சாங். ஒரு 3 மணிக்கு ஆடிட்டு இருந்தாரு. ஆமாம் சார், ஆமாம் நைட்டு எல்லாம் தூங்குற டைம்ல சார் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி போச்சு. அதாவது அஜித் சார் வந்து நீங்க கொரியோகிராஃப் பண்றீங்க, எந்த மொமெண்ட்ல வந்து அஜித் சார் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க, இந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு அந்த நீங்க பண்ண டான்ஸ் விஷயத்துல எப்போ சொன்னாரு? இல்லை, கம்போஸ் பண்ணிட்டு சார் காட்டும் போதே இஸ் வெரி ஹாப்பி. கம்போஸ் பண்ணி காட்டும் போது சார் வந்து ஐ லவ் டு சி இந்த சூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டைல் ஐகான் சொல்லுவேன் நான். சூட்டில் சார் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆதிக்கலாம் சார் இஸ் த சூட்டில் வந்து அவர் எல்லாத்துலேயுமே ஸ்டைல் ஐகான், பட் சூட்டில் வந்து பயங்கரமான ஸ்டைல் ஐகான். ஸோ அந்த சூட்டோட கோட் வச்சு ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அந்த ரணகலம் சாங்ல அந்த கோட் வச்சு ஒன்று பண்ணியிருக்கோம். அது பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அழகாக பண்ணிட்டு சூப்பராக நைஸ் அப்படிதான் இருந்தது. எல்லா ஷார்ட்ஸுமே வந்து நல்லா இருக்கு. நைஸ். ஸோ when he's dancing itself perfect, okay, good, happy, master happy தான். அதுதான் கேட்பேன், மாஸ்டர் ஹாப்பி. ஷூட் முடிச்சிட்டோன்னே மாஸ்டர் ஹாப்பி, எவ்ரிவன் இஸ் ஹாப்பி. ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபிலிம். ஓவரால் பார்க்கும்போது அந்த சாங்ஸ் தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி அந்த சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாரு? ஏன்னா எவ்வளவோ சாங்ஸ் இருக்கும்போது பர்ஃபெக்டா இந்த சாங்ஸ் வந்து இதுக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்னு எப்படி அவர் சூஸ் பண்ணாரு? அவர் வந்து இந்த ரெட்ரோ, ஆதிக்கு வந்து ரெட்ரோவோட பயங்கரமான ஃபேன், கல்ட். ஆமா, நீங்க ஒண்ணும் இல்லை, இப்போ நீங்க திடீர்னு ஏதாவது ஒரு பழைய பாட்டை சும்மா ஹம் பண்ணீங்களா, he will start humming. ப்ளஸ் அது ஒரு பயங்கரமா எனர்ஜி. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஒரு சில சாங்ஸ்லாம் இருக்கு, அந்த சாங்ஸ்லாம் கேட்டு தான் காலையில எழுந்திருக்கேன். அது உண்மைதான். எங்க ரூம் பக்கத்துல அந்த ஸ்பீக்கர்ல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் அவருக்கு அது வந்து அதோட வைப், அது ஒரு பயங்கரமான வைப் அதுக்கு. ஓகே, அந்த தொட்டு அந்த சாங் வந்து அதுக்கு அடுத்து இந்த சாங் அடுத்து அப்படின்னு சொல்லனா அந்த சாங் அந்த சாங் வந்து நம்ம அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள், நீங்கள் ட்ரெஸ்ஸு ஓகே அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அதை வந்து பர்ஃபெக்டாக ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கணும். இன்னொன்று ஆடியன்ஸோட கிளாப் ரொம்ப முக்கியம். அதை எப்படி கொண்டு வந்தீங்க? இன்னொன்று அந்த கிங்ஸ்லியோட பர்ஃபார்மன்ஸும் அதுவும் வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த பர்ஃபார்மன்ஸ் தொட்டு பேசும் சுல்தானா வந்து ரொம்ப பொறுப்பு அதிகம். பிகாஸ் ராஜசுந்தரம் மாஸ்டர் அங்கே ஒர்க் பண்ண பையன். ஸோ அங்கே அவரோட பாட்டு அது ஐகானிக். சிம்ரன் மேமோட பாட்டு. அது வந்து என்ன பிளான் பண்ணோம்னா அது
பிளான் பண்ணும்போது என்னடானா இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, டிவி இருக்கும், விஷுவல் உள்ள போயிட்டு இருக்கும், அதே காஸ்டியூம் போட்டு பக்கத்துல ஆடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பா. ஸோ வாட் வி டிட், நம்மளால டிவி வைக்க முடியாது, ஸோ வி கிரியேட் வாட் தே டன், அப்படியே பண்ணலாம். இப்போ இதுல வந்து பொறுப்பு என்னடான்னா 2 ஆக்டர்ஸ் இஸ் ஃபேஸிங் ராஜு சுந்தரம் மாஸ்டர் அண்ட் சிம்ரன் மேம் இல்லையா. ஸோ அவங்களோட கரெக்டா ஐ ஹாவ் டு ரெப்ளிகேட். ஸோ காலையில ஷூட் முடிச்சுட்டு வருவாங்க அர்ஜுன் சாரும் பிரியாவும். வந்து நைட்டு ஒரு 9 o'clock மாதிரி என்னோட ரிஹர்சல் ஹாலுக்கு வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 hours ரிஹர்சல் பண்ணி they will go and sleep. அண்ட் அகெயின் காலையில் ஷூட் போகிறதுக்கு நாங்களாம் ஷூட் போகிறதுக்கு வந்து ஒரு 7 o'clock ஷூட்டாக வில் ஸ்டார்ட் பை 6. பட் அர்ஜுன் சார் வந்து ஃபுல் டாட்டூஸ் போடணும். ஸோ இஸ் டு பிஃபோர் 3 hours or 2 hours. ஸோ எப்போ தூங்கினாருன்னே தெரில. ஸோ அது நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது அப்படியே எப்படியாச்சும் அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் ப்ரோ அதை வந்து தப்பாக மொத்தம் பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டோன்னா அந்த கல்ட்டுக்கான மரியாதை போயிடும். மிஸ்யூஸ் மொத்தம் என்றைக்குமே பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பயங்கரமான கான்சன்ட்ரேட்ல இருந்தேன். பட் ஐ திங்க் நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். கேமராமேன் சாரோட விஷனும் சரி, அந்த கலர் டோன், ஸோ அது அப்போ எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா அபிசார் மேஜிக் பண்ணியிருப்பார் அதில். அதுக்கப்புறம் எடிட்டு விஜய் சார் அந்த கரெக்டாக அந்த ஷார்ட்ஸில் கரெக்டாக எடிட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதான் பிளெஸிங்ஸ் தான் பயங்கரமானது. பயங்கரமாக ஹாப்பி. இப்போ நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க, வெளியில் பொண்ணு சுல்தானா சாங் நிறைய பேர் இப்போ ஸ்டோரியில் சுல்தானா சாங் வச்சு டேக் பண்ணும்போது ஐ எம் பிளெஸ்ட். கண்டிப்பா. அதாவது குட் பேட் அக்லில பார்க்கும்போது பயங்கரமா சாரோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். அது நீங்க ரியலா பார்த்திருப்பீங்க. அதுக்காக சார் என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க? ரணகலம் சாங்ல டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு லாஸ்ட் ஷாட்டு இப்படி டர்ன் பண்ணி திருப்பி டான்ஸ் ஆடி திருப்பி வாக்ல போவாரு. அது வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டிரான்ஸ்லேஷன் சாரோட ஃபேஸ் அந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தேன். அதெல்லாம் வந்து சும்மா ஆதிக் வந்து சார் இப்படி பண்ணலாம் சார்னோடனே ஓகே அப்படின்னோடனே அவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அந்த பாயிண்ட்ல கேரக்டருக்குள்ள ட்ராவல் ஆகும் போதெல்லாம் இட் வாஸ் பிளாஸ்ட். சும்மா சொல்றேனே உங்களுக்கு, இப்போ நாங்க எல்லாருமே பயங்கரமான ஃபேன்ஸா அது சாருக்கு தெரியும். ஓகே, இப்போ தியேட்டர்ல எல்லாருமே பயங்கர ஹாப்பனிங்காக நடக்குதுல்ல. எங்களுக்கு வந்து அந்த மானிட்டர் இருக்குல்ல, சார் பிரேக் டைம் அப்படின்னு போகும்போது சார் பிரேக்குக்கு போவாங்க. அப்போது டிஐடி கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஃபுட்டேஜஸ்லாம் டிஐடி கன்வெர்ட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மானிட்டர் எங்களுக்கு தேட்டரா மாதிரி அந்த மியூசிக் சின்ன ஃபோனில் சைடில் வச்சுக்கிட்டு எங்களோட பிஜிஎம்ஸ் அந்த பிஜிஎம்ஸ்லாம் ஜிவி சார் போட்ட பிஜிஎம்ஸ்லாம் போட்டு பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அது அப்படி நடக்கும். அந்த மானிட்டர் வந்து தியேட்டர் ஆகிடுமா, நான் கேமராமேன் சார் ஆதிக் ஹரிஷ் அது ஒரு வைப்ல போகுமா, அது திருப்பி இப்போ எடிட் போகுமா, எடிட்டர் டோர் ஓம்னா அவர் சட்டை கட்டி சுற்றிக்கிட்டு இருப்பாரு, பயங்கரமா இருக்கும். ஸோ எல்லாருமே அப்படி அதுதான் இப்போ தியேட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நாங்கள் அங்கே ஒரு சின்ன ஸ்கேல்ல பண்ணது இப்போ நாங்கள் அதை பார்க்கும்போது எங்களை நாங்களே பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. சார் வந்து எல்லா செட்லயுமே பிரியாணி கொடுத்து எல்லாரையும் அசத்திடுவாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குட் பேட் அக்லிலையும் பிரியாணி சமைச்சாரா? இல்ல, சமைக்க விடல நாங்க. ஏன்னா சாரோட கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப ஏன்னா சார் வந்து கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும். விடாமுயற்சி முடிச்சுட்டு அப்படியே அந்த காலையில விடாமுயற்சி பண்ணுவாங்க, அப்படியே பைக் டிராவல்ல வந்து குட் பேட் அக்லி பண்ணுவாங்க. திருப்பி பைக் அந்த வீடியோஸ்ல கூட நாங்க பார்த்தோம், அவர் பைக் டிராவல்ல வந்துட்டு தான். ஆமா, இது பயங்கர ஹாப்பனிங்கா ஜாலியா பைக் டிராவல்ல வந்துட்டு இறங்கி ஒரு ஸ்மைல வந்து ஹாய் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா. ஸோ அவ்வளோதான். அது அதனால எங்களுக்கு இந்த வாட்டி எங்களுக்கு சாருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா சார் அவ்வளோ கமிட்மெண்ட்ல இருந்தாங்க. ஓகே, அடுத்தும் நீங்க வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில ஒர்க் பண்ணுவீங்களா? தெரியலங்க. இட்ஸ் ஆல். ஏன்னா இப்போ ஒரு கான்ட்ரவர்சி வந்து போய்கிட்டு இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் அஜித் குமார் சார் வந்து அடுத்து வந்து சேர போறாங்க அப்படின்னு ஒரு வைப் ஒன்று ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. எப்படி அது யாரு எங்களுக்கே தெரியாது, அவருக்கே தெரியுமான்னு தெரியல. நீங்க சொல்றீங்க. இல்ல உண்மையா அது வந்து டாபிக் ஹைலைட் நியூஸாவே வந்து போச்சு இன்னைக்கு மார்னிங். அதுதான், அதனாலதான் இந்த क्वेश्चन வைக்கிறோம். எக்ஸாம்பிள் ஆதிக் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, நம்ம லவ் பண்றோம், நம்மளை திருப்பியும் லவ் பண்றதுக்கு நமக்கு டைம் ஆகும், லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்லும் போது சாருமே அதை வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு ஆதிக் சாரே வந்து சொல்லியிருந்தாங்க, நான் ரொம்ப லவ் பண்ணி இந்த குட் பேட் அக்லியை வந்து சாருக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு.
உங்களையும் வந்து அவருடைய முந்தைய படத்துல இருந்தே டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த கேள்வி. ஏன்னா நீங்க அடுத்த படத்துலயும் அப்போ டிராவல் பண்ணுவீங்க தானே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ப்ரோ அதான் தெரியும், இந்த ப்ரெசென்ட் வந்து இப்படி நடக்குது, பாஸ்ட் நல்லா நடந்தா ஹாப்பி தானே தெரியல. ஆதிக்கோட ஃபோன் காலுக்காக வெயிட்டிங். ஓகே ஓகே. அந்த 2.5 hours அப்படிங்கிறது வந்து பயங்கர ஒர்க்ஃபுல்லாக இருந்தது. அதில் வந்து சாங்ஸ் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த புலி சாங் அது சொல்லாமல் எப்படி விடுறது இல்லையா? அந்த ஷூட் வந்து என்னப்பா என்ன நடக்குதுப்பா, எங்க இருந்துலாம் மலேசியால இருந்துலாம் இறக்கிருக்காங்களே அப்படின்னு ஒரு வைபை வந்து கொடுத்துருந்தீங்க. அந்த வைப் எப்படி அமைஞ்சது? புலி வந்து மோஸ்ட் ஸ்பெஷலுங்க. புலி வந்து ஆக்சுவலி புலி வந்து ஆதிக் புலி சாங் கண்டிப்பா ஐ திங்க் ஹி வில் பி சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருக்காரு அவர். ஓகேங்களா, நாங்களும் அந்த ஜோன் தான் டோட்டலாகவே. எங்களுக்கு அந்த புலி வந்து ஆல்பம் சாங் யூடியூப் வந்து ஸ்டார்டிங்ல வரும்போது சின்னதாக பிளட்ல அதுலேருந்தே பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ திடீர்னு ஹரிஷ் கோ டைரக்டர் கால் பண்ணி ஆஃபீஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வென் டு ஆஃபீஸ். ஆதிக்கு உட்காந்துருந்தாரு. அப்பா ஒரு சாங் பண்ணணும்ப்பா அப்படின்னாரு. அப்பா என்னப்பா ப்ரோமோ சாங்கா? படம் தான் முடிஞ்சேன்னு. இல்லைப்பா படத்துக்குள்ளே ஒரு பாட்டு போடணும். படத்துக்குள்ளே பாட்டா? சரி என்ன போடுங்க அப்படின்னு போட்டோம். இது எப்போப்பா இது எடுத்தீங்க அப்படின்னு. சரிப்பா சூப்பர்ப்பா, இது எப்படிப்பா இது வெளியில பின்னாடி பேக்ட்ராப்பா வருதா? இங்க பாருப்பா அப்படின்னு பார்த்தா கோ டைரக்டர் வந்து டார்க்கி அண்ணன் கூட வீடியோ கால் பேசிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு ஆமா, என்னப்பா எல்லாம் சர்ப்ரைஸா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கட் பண்ணா டார்க்கி அண்ணன் லேண்டட் டு சென்னை and he directly went to GVS studio. அந்த புலி சாங் அகைன் ரீமாஸ்டர் பண்ண திருப்பியும் இப்போ இருக்கிற வயசுல பாடின வாய்ஸ் தான் இப்போ நம்ம கேட்குறோம். ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் he will be 50+ நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் ஸ்டில் எனர்ஜியா இருக்காரு. இருங்க கொஞ்சம் இருங்க. ஸோ சீக்வன்ஸ் ஷூட் போகிறோமா, ஷூட் போகும்போது அந்த வேனுக்குள்ளே தான் சீக்வன்ஸ். ஓகே, இப்போ டார்க்கினோட எனர்ஜிஸ் என்னன்னா ஹி வில் பி ஹேவிங் த கிட்டார். ஓகே, இப்போ நம்ம கைதியாக கூப்பிட்டு போகிறோம், ஹேண்ட்கஃப்ட் கிட்டாரில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேயா, ஸோ என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது ஓகே ஃபைன் பார்த்தா பக்கத்துல பாய் எம்ஜேன்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட கால் தான் கிட்டார். காலை பிடிச்சி இருக்கிறதா கிட்டார். ஓகேங்களா, இப்போ வந்து கை இப்படி கட்டி இருக்கும். ஸோ இதை நான் கன் மாதிரி பிளான் பண்ணி சக்க பக்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் டார்க்கியனோட ஐகானிக் ஸ்டெப்ஸ் கேட்டு வாங்கணும். ஒரு ஐகானிக் ஸ்டெப்ஸ் என்னன்னா அந்த காலை பண்ணுவாரு, அதுக்கப்புறம் முட்டி போட்டு. எனக்கு ஒரு ஷார்ட் நேராக போயிட்டு கேட்குறோம். ஆதிக்கு நான் ஹரிஷ் எல்லாம் வந்து பேசி மச்சான் அந்த முட்டி ஒன்று பண்ணுவாங்கல்ல, டூயிங் ரைட் அப்படின்னா. ஆமாம் கண்டிப்பாக போய் நேராக போயிட்டு டார்க்கேன்னு கிட்ட அண்ணே இந்த முட்டி ஸ்டெப்பு பண்ணிடலாம்ப்பா அப்படின்ட்டு பண்ணிட்டு ஓகே ரெடி ஷார்ட் ரெடி இன்னொன்று ஆக்ஷன் ஒன்று முட்டி அங்கே தான் போட சொன்னேன். நான் முட்டி போட்டு முன்னாடி வர்றாரு. ஷாக்கு பிளாஸ்ட் ஆகி கட்டணுன்னு கட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வி பிளான் தட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஏஜுக்கும் எனர்ஜிக்கும் ரொம்ப பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். பயங்கரமாக பண்ணிவிட்டு எங்களை எல்லாரையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு தம்பி, ஏன்னா வெரி பிக் ஒரு மாதிரி ஃபேன் ஆஃப் நாங்கள் 3 பேருமே டார்க்கி அண்ணனுக்கு வந்து ஒரு மாதிரி அது சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கு. யாருப்பா இவர் ஒரு தமிழ் மைக்கேல் ஜாக்சன் தமிழில் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஜோனில் தான் நாங்கள் அவரை பார்த்துட்டு காஸ்டியூம்ஸ்லேருந்து சரி அவர் த வே ஹி கேரிட். அவர் சொல்லுவாங்க ஸ்டேஜ்லலாம் ஏறிட்டோன்னா தெரிக்கும் அப்படின்னுவார். ஸோ அதனால் வெரி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி டார்க்கின் பின்னாடி கூட நான் டான்ஸ்லாம் ஆடிருக்கேன் கபாலி பாட்டில், அந்த ஓப்பனிங் சாங்ல. அப்போ டார்க்கின் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க என்னப்பா இதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போறீங்க, என்ன மாஸ்டர் ஆகணும்னே அதுதானே பிளான். அதை ஞாபகம் வச்சுட்டு வந்து கேட்டாருங்க, நீங்க தானே அந்த கபாலி அப்படின்னு பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. நான்லாம் நிறைய பிளஸ்ட் மொமெண்ட்ஸ்லாம் அண்ணா எப்படின்னு ஞாபகம் உங்களுக்கு தெரியும் என்ன ஐ நோ அப்படின்னாரு. ரொம்ப ஹாப்பிப்பா நீங்க அப்போ சொல்லிட்டு இருந்தீங்க மாஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ அஜித் சார் படத்துல மாஸ்டரா ஒர்க் பண்றீங்க, நான் ரொம்ப ஹாப்பின்னு. ஸோ அந்த ஒரு அதான் எல்லாமே சார் கொடுத்த ஒரு வாய்ப்பு, ஆதிக் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை,
அவர் கொடுத்த வாய்ப்பு. இப்போ அந்த இதுதான் இப்போ முன்னாடி உட்காந்து பேசிட்டு கண்டிப்பா இருக்கேன். கண்டிப்பா. அந்த படத்தோட சீன்ல வந்து சார் வந்து சொல்லுவாங்க, சிம்ரன் மேம் கிட்ட பேசும்போது அந்த பின்னாடி சாங்ஸ் வரதெல்லாம் வேற லெவலா இருந்தது. சார் வந்து வைக்கும்போது இடுப்பு பத்திரமா அப்படின்னு ஒரு ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். அது பயங்கர ஹிட் ஆச்சு. சார் ஆதிக் வந்து நரேட் பண்ணி அதை சொன்னாங்களா இல்ல சாரா வந்து சொன்ன ஒரு இல்ல விஷயம்? ஆதிக்கோட எசன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கு. அது வந்து அது எனக்கு என்னமோ ஆதிக் ரைட்டிங்ல இருந்திருப்பா, பேப்பர்ல இல்ல காதுல கூட சொல்லிட்டு வந்திருக்கலாம். அது ஆதிக்கோட நுவான்சஸ் தான், அவரோட ஃபன் சைடு தான் அது. பட் அது சார் வந்து இந்த கேரக்டர், இப்போ அந்த கேரக்டர் தான் சார் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேரக்டர் இதெல்லாம் பேசலாம்னா he will speak. ஓகே. அந்த கேரக்டர் இதெல்லாம் பேச முடியாது இல்ல, எப்படி பேசலாம்? அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இல்ல, அவரு எக்ஸ் மாதிரி தானே அதுல ட்ரீட்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அது ஓகே. ஆனா எங்களுக்கு ஒரு கவலை என்ன அப்படின்னு சொன்னாங்க, குட் பேட் அக்லில ஒரு கவலை பாத்துக்கோங்க. சொல்லுங்க. குட் பேட் அக்லிலே கவலையா? புதுசா இருக்கு. சரி. என்னன்னா த்ரிஷா மேம்க்கும் சாருக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் ஒன்று போட்டிருக்கலாமேன்னு ஒரு கவலை இருந்தது. ஆக்சுவலி நாங்க ஒரு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தோம். பண்ணிட்டு டியூரேஷனால we have taken. ஓகே ஓகே. பட் நாங்க அதை ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா எல்லாருக்கும் நீங்க ஒரு சாங்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த கலர்ஃபுல் வந்து எல்லாருக்கும் இருந்தது. பட் த்ரிஷா மேம்க்கும் சாருக்கும் ஒரு கலர்ஃபுல் கொடுத்துருக்கலாமே. கண்டிப்பா அந்த கலர்ஃபுல் ஷூட் பண்ணியிருக்கோம் டியூரேஷனால. ஐ திங்க் இட் கம்ஸ் இன் யூடியூப். இப்போ ஓடிடில வரதுக்கான வாய்ப்பு. இத நான் சொல்லிருக்க மாட்டேன். இப்போ ரீல்ஸ்ல யாரோ அந்த ஃபுட்டேஜ் தூக்கி போட்டாங்க. ஓ அது வேற வந்துருச்சு. ஆமா, அது மானிட்டர்ல இருந்த ஃபுட்டேஜ். ஏய் அங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஏகே சருக்கு ஏவா. ஓ மை காட். படத்துல இந்த மாதிரி நிறைய பஞ்ச் டயலாக்ஸ் நிறைய இருந்துச்சு. யோகி சாரோட என்ட்ரி, கிங்ஸ்லி அவர் நிறைய நல்லா எலோவேட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டப்பிங் அப்படிங்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டப்பிங் நல்லா பண்ணிருக்கலாமோன்னு ஒரு சின்ன மைனஸ் இருந்தது. யாரு என்கிட்ட அது ஏன் இல்ல இல்ல உங்ககிட்ட கேக்குறதுக்கான இல்ல, நீங்க டைரக்டர் கூடவே சுத்துறதுனால இது வந்து உங்க காதுக்கு வந்துச்சா? எனக்கு தெரியாதுங்க. எனக்கு நான் டப்பிங்ல கேட்கல. தியேட்டர்ல எக்ஸாம்பிள் சொல்றேனே, நானு ஹரிஷ் டைரக்டர் இருக்காரு, ஹரிஷ் கூட இருக்காரு இல்லையா, நாங்க 2 பேரு அஜித் சார் படம் பாக்குறோம் அப்படின்னா நாங்க வந்து உட்கார்ந்து பார்க்க மாட்டோம். ஷர்ட் கட்டி சுத்துவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இந்த படத்துல வந்து எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா நாங்கள் டெக்னீஷியனா மாறணும் அப்படின்றதுனால சார் கொடுத்த வாய்ப்புனால we will be standing and we'll just watching. I think எப்போ ஷர்ட்டை கழட்டி சுத்த போறோம்னு தெரியல. ஆதிக் சார் வந்து அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு வரும்போது என்னப்பா இவரே ஒரு பவுன்சர் மாதிரி வெறி கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான வைப் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இன்னும் நீங்க வந்து ஆதிக் சாரோட ஒர்க் பண்ணணும் அண்ட் வந்து ஏகேயோட ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் நிறைய வளர்ச்சி அடைய வாழ்த்து. தேங்க்யூ வெரி மச்.